வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம சேனல்ல யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல கேட்ட கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம உடனே வீடியோ போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் Tn இன் மதிப்பு காண்க. கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? Tn அப்படின்றது எண்ணாவது உறுப்பு. எதுல? கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையோட என்ன உறுப்புக்கு ஃபார்முலா a பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி. சரி, டி என்ன கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன டி ரெண்டு என் வேணும் இல்லையா? அப்ப டி ரெண்டு என் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, n இருக்கிற இடத்துல ரெண்டு என் மாத்த போறோம். a பிளஸ் என்னுக்கு பதிலா ரெண்டு என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இது என்னாவது உறுப்பு, இது ரெண்டு என்னாவது உறுப்பு. சரியா? இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். therefore டி இரண்டு என் மைனஸ் டிஎன் ஈக்குவல் டி ரெண்டு என்னோட மதிப்பு ஏ பிளஸ் ரெண்டு என் மைனஸ் ஒன் இன்டூ டி. மைனஸ் பண்ண போறோம், இதை மைனஸ் பண்ண போறோம் இல்லையா? அதனால பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி எடுத்து அப்படியே பிரதிட்டோம். எதை? டி ரெண்டு என் எடுத்து பிரதிட்டோம், மைனஸ் போட்டோம், டி என் எடுத்து பிரதிட்டோம். மைனஸ் வந்தா எப்பயுமே பிராக்கெட் போட்டுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, ஏ பிளஸ் ரெண்டு என் மைனஸ் ஒன் இன்டூ டி. மைனஸ் உள்ள பெருக்குங்க, மைனஸ் ஏ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இப்போ பாருங்க, பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஈக்குவல் டு இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி. டி எடுத்து பொதுவாக வெளியே வச்சிருக்கோம். அப்போ இப்போ பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, ரெண்டு என் மைனஸ் ஒன்னு. டி வெளியே கொண்டு போயிடலாம். இந்த பிராக்கெட்டுக்கு பொதுவாக மைனஸ் இருக்கு, மைனஸ் உள்ள கொண்டு போங்க, என்ன மாறும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் என்னு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒன்னு மாறும். இந்த பொதுவா இருந்த டி அப்படியே வெளியில வந்துருச்சு. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு எது கேன்சல்? பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு கேன்சல். ரெண்டு எண்ணு மைனஸ் ஒரு எண்ணு, ரெண்டுல ஒண்ணு கழிச்சா ஒரு எண். அப்போ ஒரு எண்ணு நீங்க ஒண்ணு போட்டாலும் சரி போடலாம் சரி. ரெண்டு எண்ல ஒரு எண்ணு கழிச்சா ஒரு எண்ணு. இந்த டி அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான டி ரெண்டு எண் மைனஸ் டி என்னோட மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.